குவைத்தில் தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது வியாழக்கிழமை இரவு. இந்த தாக்குதலை நடத்தியது யார், இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் என்ன என்பது சம்பந்தமாக இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். குவைத் மீது நேற்று வியாழக்கிழமை இரவு தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலானது குவைத் இராணுவத்தினருடைய இராணுவ முகாம் ஒன்றை இலக்கு வைத்தும் மற்றும் சில பொருளாதார இலக்குகள், அதாவது எண்ணெயுடன் சம்பந்தப்பட்ட சில பொருளாதார இலக்குகளை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. குவைத் நாட்டினுடைய பல பகுதிகளில் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த இராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த இராணுவ முகாமில் பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், வேறு யாருக்கும் இராணுவத்தினருக்கு எந்த விதமான சேதம் ஏற்படவில்லை என்று சொல்லியும் பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். யாரை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத் இராணுவம் இருக்குத்தானே, அதாவது குவைத் இராணுவத்தை சொல்றது குவைத் நேஷனல் கார்டு என்று சொல்லி அந்த இராணுவத்தினுடைய பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல், அவருடைய பேர் ஜதான் ஃபெடல், அவரை மேற்கோள் காட்டித்தான் அவர் சொன்னதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முதல் போட்ட காணொலியிலேயும் சொல்லியிருந்தாங்க, கடந்த 24 மணி நேரமாக மத்திய கிழக்கில் எங்குமே தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகல, எல்லாமே அமைதியாக சுமூகமாக போய்க்கொண்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை இரவு இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பலத்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அதே வேளையில் ஈராக்கிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஈராக்கில் என்ன விதமான தாக்குதல்கள் என்று தெரியல, ஆனால் பஸ்ரா நகரத்தில் பெரும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே ஈராக்கிலிருந்து மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதோட குவைத் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பாகவும் மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அந்த மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் நான் அதை சேர்த்துகிறேன். இன்னுமே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்றதான் நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால், குவைத் இராணுவம் வெளியிட்டுள்ள இந்த தகவலில் ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவோ ஈரான் தரப்பிலிருந்து ஏவப்பட்டதாகவோ எதுவுமே சொல்லல. தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர மேலதிக விவரங்கள் சொல்லப்படையில. அதே வழியில் ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். தாங்கள் எந்த ஒரு தாக்குதல்களையும் எங்குமே நடத்தவில்லை என்று சொல்லி, அதாவது இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த ஒரு தாக்குதலையும் தாங்கள் நடத்தவில்லை என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே குவைத் மீது தாக்குதலை நடத்தியது யார் என்ற ஒரு கேள்வி இங்க இருக்குது. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இஸ்ரேலில் இருந்து ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு விமான நிலையம், பென் கூரியன் விமான நிலையம், அதில் கடுமையான சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டதாகவும் அதனை இலக்கு வைத்து தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முதல் கட்ட தகவல்கள். ஹெஸ்புல்லா அமைப்பினரால் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் வியாழக்கிழமை இரவுக்கும் வெள்ளிக்கிழமை விடிகாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த சைரன் ஒலி எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானினுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய 40வது நாள் நினைவு தினம் நேற்றைய நாளில் ஈரானின் சகல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. பெற்றும் எண்ணிக்கையிலான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் ஈரானினுடைய முக்கியமான நகரங்கள் அனைத்திலும் திரண்டு தங்களுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இதில் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டமை பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதேவேளையில் ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா காமேனி நேற்று ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட தன்னுடைய தந்தை மற்றும் ஏனைய முக்கியமான தளபதிகள் அனைவருக்காகவும் தகுந்த பதிலடி இருக்குது, பழி வாங்குவோம் என்று சொல்லி அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அதாவது ஹோமுஸ் நீரிண பகுதியில் ஈரான் இந்த மாதிரி வரி வசூலிக்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது, அதனை அவர்கள் நிறுத்திக் கொள்வது நல்லது என்று சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ட்ருத் சோஷியல் இணையதளத்தில் சமூக வலைத்தளத்தில் ஒரு சிறிய பதிவு ஒன்று போட்டிருக்கார். அதில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எனக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது, ஈரான் வரி வசூலிக்கிறதாக, எனவே அதனை அவர்கள் நிறுத்திக் கொள்வது நல்லது
என்று சொல்லி தன்னுடைய பேரையும் போட்டு அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். வவுனியாவில் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். 56 வயதுடைய நபர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வவுனியா நகர பகுதியிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் மன்னார் வீதியில் போய் கொண்டு வந்திருக்கார். பட்டாணிச்சூர் நோக்கி போய் கொண்டு வந்திருக்கார். இரவு 9 மணி போல என்ன செய்யக்காரன்னு சொன்னால் ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கால ஒரு ஒழுங்கைக்குள்ளே போவோம்னு சொல்லி போயிருக்கிறார். அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணிக்குள்ள பின்னால் வந்த லொரி வேகமாக வந்துட்டு போல இருக்கு. இவருக்கு மேலே மோதினதால் இவர் படுகாயமடைந்து பிறகு அதில் இருந்தவர்களால் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த லொரியினுடைய சாரதி தப்பியோடி தலைமறைவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை புனரமைக்கின்ற பணிகள் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 மாதங்கள் கொண்ட ஒரு புனரமைப்பு திட்டமாம். அதாவது 15 மாதம் கழித்து இப்போ பார்க்குற அந்த ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கள், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமாம்னு சொல்லி அது சம்பந்தமான அனிமேஷன் படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. The train to Kandy is now arriving at platform 3. Please stand clear of the doors. Excuse me, where is platform 3? இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்படி இருக்குமாம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் 15 மாதங்கள் கழித்து. இதுக்கு 215 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியை பொறுப்பேற்றுக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பகுதி இலங்கை அரசாங்கம், மற்ற பகுதி ஆசிய அபிவிருத்தி வங்கி அவர்கள் நிதியுதவி வழங்கியிருக்கின்றார்கள். எனவே 2 பேரும் சேர்ந்து தான் 215 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட ஆரம்பித்திருக்கின்றன நேற்றைய நாளில் இருந்து. இதில் நிறைய நவீன வசதிகள் எல்லாம் செய்யப்படும் என்று சொல்லி, அதாவது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மெஷின் இருக்குமாம், அந்த கேட்ஸ் எல்லாம் இருக்குமாம், அதே மாதிரி புதிதாக லிஃப்ட் எல்லாம் போடப்படும், இந்த மாதிரி மூவிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடப்படும் என்று சொல்லி நிறைய திட்டங்களோட நவீனமயப்படுத்தப்படும். வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஓகே தான், எல்லாமே நல்ல திட்டம் தான், பார்க்கவே நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் தான் அது புதுசாக இருக்கும், முதல் நாள் இருக்கும். இப்போ ஒரு ஆள் திறந்து வைப்பார் தானே. இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா திறந்து வைக்கிறார் வைங்கோவன் 15 மாதம் கழிச்சு திறந்து வச்சா பிறகு திறந்த அண்டு மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர அடுத்த நாள் விடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் வெத்தில துப்பலும் பிறகு அங்கே இருந்த பொருட்கள் எல்லாம் அடித்து உடைச்சு எல்லாம் பழைய மாதிரியே வந்துடும். ஒரு நாள் தான் தாங்கும் அது. அதுக்கு தான் இந்த 215 கோடி ரூபாய் இப்போ ஒதுக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ தான் கொழும்பு கோட்டையில் அந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டது. இந்த படங்களை பாருங்க, எவ்வளவு பளபளப்பாக புதுசாக இந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உருவாக்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்த டாய்லெட்டுக்குள்ளே இருந்த சில பொருட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லா இடமும் வெத்தில துப்பல்களும் சுவரில் கிறுக்கிறதும் என்று சொல்லி எல்லாம் ஒரு நாள் தான் 24 மத்தியாலும் தாங்கியல் என்று சொல்லப்படுது. எனவே இப்படி ஆக்கள் இருக்கும்போது, மக்கள் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கும்போது ஒரு நல்ல நவீனமாக கட்டி கொடுத்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணும். என்ன ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இதை நாம் அழகாக வச்சுக்கொள்ளணும், என்னால் இதுக்கு ஒரு இடைஞ்சலும் பெறக்கூடாது, நாம் வெத்திலையை தப்பி போட அதில் துப்பக்கூடாது, குப்பையில் போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பொதுமக்கள் யோசிக்கணும். ரெண்டாவது, பொதுமக்களை வழி நடத்துகிற மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்கணும், சட்டம் இருக்க இருக்கணும். இப்போ சிங்கப்பூரில் போயிட்டு வெத்தில துப்பல் துப்புவீங்களா? பிறகு சிங்கப்பூர் போலீஸ் பிடிச்சதோ அவ்வளோதான், கதை சரி. பிறகு ஃபைன் கட்டியே வாழ்க்கை வரைக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன குற்றத்துக்கும் பயங்கர ஃபைன் அங்கே. எனவே அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, பொதுமக்களுக்கு பயங்கரமாக அறிவுறுத்தல் கொடுக்கணும். திரும்ப 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 பொதுமக்களுக்கு சொல்லி 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 இதை நல்லா வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொல்லி அதை பழக்கி எடுக்கணும். அப்படி இல்லாமல் இந்த 215 கோடி செலவழிக்கிறது, 500 கோடி செலவழிக்கிறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. 24 மணித்தியால மட்டும்தான் தாங்கும். சொல்லி நம்ம ஒரு நாள் கூத்துக்கு மீச வலிக்கிறதோ இன்னொன்று சொல்லி அதே மாதிரி தான் இருக்கும். ஓம் தானே. The train to Kandy is now arriving at platform 3. Please stand clear of the doors. Excuse me, where is platform 3? நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.